அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் என்எஸ் நித்யா. நான் தற்போது தன்னம்பிக்கை என்ற தலைப்பில் ஒரு கவிதை வாசிக்க உள்ளேன். இந்த கவிதை 2008 நான் பிஎட் படிக்கும்போது எனக்கு முதல் பரிசு பெற்று தந்த கவிதை. இந்த கவிதை கல்லூரி நிர்வாகமே பாராட்டி அதை எழுதி வாங்கி வச்சுக்கிட்டாங்க. எல்லாருக்கும் இதை பயன்படும் அப்படின்னு எழுதி வாங்கி வச்சுக்கிட்டாங்க. நானும் கொடுத்தேன். இப்போ அந்த கவிதை உங்களுக்காக. யானையின் பலம் தும்பிக்கை, மனிதனின் பலம் நம்பிக்கை, அதிலும் சிறந்தது தன்னம்பிக்கை. இந்த யூடியூப் சேனலில் நன்றாக சிறந்து விளங்குவோம் என்ற தன்னம்பிக்கையில் எனது கவிதையை தருகிறேன் உங்கள் கையில். காற்று அடித்து கலைத்தாலும், கடல் அலைகள் வந்து அழித்தாலும், நெருப்பு சுட்டு எரித்தாலும், பூமி பிளந்து நின்றாலும், ஆகாயம் இடிந்து விழுந்தாலும், மனிதா உன் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காதே. சிறு குழந்தை நடக்க தொடங்கும் போது கீழே பலமுறை விழுந்தாலும் எழுந்து நடப்பது அதன் தன்னம்பிக்கை. ஆற்றில் விழுந்த சிறுவன் அதனுள் கை கால்களை உதைத்து கரையை அடைய நினைப்பது நீச்சல் கற்றுக்கொள்வோம் என்ற தன்னம்பிக்கை. பலமுறை காயம் ஏற்பட்டாலும் பக்குவமாய் சைக்கிளை ஓட்ட கற்றுக்கொள்ள செய்வது தன்னம்பிக்கை. ஒவ்வொரு மலரும் மலர்ந்து ஒரு நாள் முழுவதும் சிரித்து மற்றவர்களை மகிழ்வித்து மாலையில் வாடிவிடும். அதற்காக மலர் மலராமலே இருப்பதில்லை. படுக்கையில் படுத்த கடும் நோயாளி 10 நாட்களில் குணம் பெறுவது பிழைப்போம் என்ற தன்னம்பிக்கை. விட்டில் பூச்சி இரவு முழுவதும் விளக்கின் ஒளியில் பறந்து விடிந்த பின் மடிந்துவிடும். அதற்காக அது பறக்காமலே இருப்பதில்லை. 8 கால் பூச்சி 7 முறை வலை அமைப்பதில் தோற்று 8வது முறை வலையமைத்தது. இதனை கண்ணுற்ற கஜினி முகமது பெற்றான் தன்னம்பிக்கை. அவன் உள்ளத்தில் எழுந்தது வெற்றி வேட்கை. விவசாயி வயலில் விதை விதைத்து நல்ல மகசூல் பெற நினைப்பது மழை வரும் என்ற தன்னம்பிக்கையால். மீனவன் கடலில் மீன்பிடிக்க செல்வது படகு முழுவதும் மீன்களோடு கரையை அடைவோம் என்ற தன்னம்பிக்கையால். வியாபாரி தொழிலில் முதலீடு செய்வது நல்ல லாபம் பெறுவோம் என்ற தன்னம்பிக்கையால். பாறைகளில் விழுந்த விதை கூட அதனை பிளந்து கொண்டு முளைவிட்டு மரமாவது அந்த விதையின் தன்னம்பிக்கை. நிலவை காட்டி சோறு ஊட்டினாள் அன்னை. அந்த நிலவிற்கே சென்று நீல் ஆம்ஸ்ட்ராங் அள்ளி வந்தான் மண்ணை. இமயமலையில் ஏறி சாதனை படைக்க இடையறாது முயல்வதும், ஆழ்கடல் ஆராய்ச்சிகள் அவ்வப்போது நிகழ்வதும், காடுகளில் உள்ள உயிரினங்களை கனிவுடனே ஆராய்வதும், விளையாட்டு துறைகளிலும் விஞ்ஞானத்திலும் பலர் பல சாதனைகள் புரிவதும் தன்னம்பிக்கையால், தன்மேல் உள்ள நம்பிக்கையால். மாணவர்கள் எல்லாம் நல்ல மதிப்பெண் பெற செய்து நம்பர் 1 மாணவர்களாக ஆக்குவோம் என்பது நம் ஆசிரியர்கள் பேராசிரியர்களின் தன்னம்பிக்கை. பகல் போனால் இரவு, இரவு போனால் பகல், இவை போல்தான் வாழ்க்கை. தோல்வியில் துவழும்போது நமக்கு தோள் கொடுப்பது தன்னம்பிக்கை. வெற்றி மட்டும் பெற்று கொண்டிருந்தால் தோல்வியின் வலியும் வெற்றியின் பொலிவும் தெரியாது நமக்கு. பல வெற்றிகளுக்கு இடையில் சில தோல்விகள் வேண்டும். அதுவே தன்னம்பிக்கையை தூண்டும். வீழ்வது தவறல்ல. வீழ்ந்த நீ தன்னம்பிக்கையுடன் வீறு கொண்டு எழு. அதுவே உனக்கு பலு. தோல்வி மட்டும் வாழ்க்கையல்ல. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். ஏற்றுக்கொள் என் சொல்ல. விளக்கின் ஒளி மேல் நோக்கி எரியும். அதுபோல் தன்னம்பிக்கை உள்ள மனிதன் உயர்வு நிலை பெறுவான். விளக்கின் ஒளி மேல் நோக்கி எரியும். அதுபோல் தன்னம்பிக்கை உள்ள மனிதன் உயர்வு நிலை பெறுவான். தன்னம்பிக்கையும் வெற்றியும் நரம்பும் சதையும் போல் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் போல். தன்னம்பிக்கையும் வெற்றியும் நரம்பும் சதையும் போல் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் போல். உடலில் ஊனம் இருந்தால் குறையில்லை. ஆனால் மனதில் தன்னம்பிக்கை இல்லாதிருப்பதே ஊனம். தன்னம்பிக்கை உள்ள மனம் பண்படுத்தப்பட்ட நிலம். தன்னம்பிக்கை என்பது அருகம்புல்லின் வேர், ஆலமரத்தின் விழுது, இரவின் பாதைக்கு ஒளி தரும் தீக்குச்சி,
ஈடில்லா இலக்கை எட்டச் செய்யும் மந்திரக்கோள், உழவனின் வயலில் விழும் வியர்வை துளி, ஊக்கம் தரும் நல் மருந்து, எதிர்காலத்தின் வழித்தடம், ஏணிப்போல் படிப்படியாய் உயர்ந்து நிற்கும் கட்டிடத்தின் அடித்தளம், ஐம்புலன்களை இயக்கும் ஆற்றல், ஒவ்வொரு நாளின் விடியல். படிப்பிலும் மற்ற திறன்களிலும் முதலிடம் பெறுவேன் என்ற தன்னம்பிக்கை மாணவரிடம் வேண்டும். கிடைத்த வேலையை சிறப்பாக செய்து வாழ்வில் முன்னேறுவேன் என்ற தன்னம்பிக்கை பட்டதாரிகளிடம் வேண்டும். வரவிற்கேற்ப செலவு செய்து சிக்கனமாய் குடும்பம் நடத்துவேன் என்ற தன்னம்பிக்கை குடும்ப தலைவிகளிடம் வேண்டும். எத்தனை வயதானாலும் என் சொந்த காலில் நிற்பேன் என்ற தன்னம்பிக்கை நம் ஒவ்வொருவரிடமும் வேண்டும். நாட்டில் அமைதியை நிலைநாட்ட நல்ல ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பேன் என்ற தன்னம்பிக்கை குடிமக்களிடம் வேண்டும். உலகில் முதன்மை நாடாக இந்தியாவை முன்னிறுத்துவேன் என்ற தன்னம்பிக்கை இன்றைய இளைஞர்களிடம் இருக்க வேண்டும். தன்னம்பிக்கையுடனே மண்ணில் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்க வேண்டும். அதனால் இவ்வுலகமே சிறக்க வேண்டும். தன்னம்பிக்கை என்பது வெற்றியின் திறவுகோல். அதனை பெற்று சாதனை எனும் பூட்டை நீ திற. தன்னம்பிக்கை என்பது ஒரு ஏணிப்படி. அதில் நீயும் ஏறி உன் இலக்கை நீ எட்டிப்பிடி. தன்னம்பிக்கை என்பது தோணியை செலுத்த உதவும் துடுப்பு. அதன் மூலம் வாழ்க்கை என்னும் ஆற்று வெள்ளத்தை நீ கடந்து செல். தன்னம்பிக்கை என்பது உயிர் வாழ மூச்சு காற்று. அதனை சுவாசித்து நீ உயிர் வாழ். தன்னம்பிக்கை என்பது உனது இரு விழிகள். அதன் மூலம் இவ்வுலகை நீ பார். தன்னம்பிக்கை என்பது ஒரு பெரும் சக்தி. அதனை என்றும் பெற்று பயன்படுத்திடட்டும் உன் புத்தி. தன்னம்பிக்கை என்பது ஒரு பெரும் சக்தி. அதனை என்றும் பெற்று பயன்படுத்திடட்டும் உன் புத்தி. நன்றி சொல்லி விடைபெறுவதோ உங்கள் நெத்தி. நன்றி, வணக்கம்.